இங்கதான் வருவாங்க. டீ பெஞ்ச் தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுவும் கிண்டல் பண்ணுவாங்க, என்னக்கா டீ இருக்கு டீ பெஞ்சே காணோம் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு போவாங்க. ப்ராஃபிட் மட்டும் நம்ம சொன்னோம்னா எனக்கு 2.5 ல இருந்து 3 lakhs வரைக்கும் நம்ம ப்ராஃபிட் இருக்கும். நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க. ஆமா, நான் ரொம்ப பிஸி, எனக்கு நேரமே கிடையாது. இன்னைக்கு 2.5 lakhs per month வந்து ப்ராஃபிட் சொல்லிருக்கீங்க. இது வந்து உங்களோட ஒர்க்கிங் இண்டஸ்ட்ரி நீங்க எடுக்கணும்னா எத்தனை வருஷம் நீங்க கஷ்டப்பட்டிருக்கீங்க? அதெல்லாம் வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது. கொஞ்ச நாள்ல நீங்களும் டீ பெஞ்ச் பிரான்சைஸ் எடுத்துருவீங்கல்ல? எடுப்போம். ஹலோ பிரதர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் பிரதர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். டீ பெஞ்ச் வந்து இந்த பிரான்ச் எங்க இருக்கு, நீங்க யாரு, உங்களை பத்தி கொஞ்சம் நான் ஆடியன்ஸ் பிரீஃபா சொல்லுவேன். என்னோட நேம் வந்து ஜபர்சன். நான் இதுக்கு முன்னாடி வந்து பாண்டிச்சேரியில தான் வந்து ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனில குவாலிட்டி அஷூரன்ஸ் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் அப்பவே வந்து நான் ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருந்தேன். ஸோ என்ன பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஃபுட் இண்டஸ்ட்ரி தான் கண்டிப்பா பண்ணணும்னு ஒரு ஐடியா இருந்தது. ஸோ அதுல வந்து நான் செக் பண்ணி பாக்குறப்போ வந்து டீ பிரான்ச்சைஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்து நிறைய டீ பிரான்ச்சைஸ் தான் வந்து நான் வந்து அப்ரோச் பண்ணேன். ஸோ அதுல வந்து எனக்கு வந்து பெஸ்டா தெரிஞ்சது வந்து டீ பெஞ்ச் தான். ஸோ அதை நான் வந்து இப்போ எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன், சக்ஸஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கேன் ஒரு 1.5 வருஷமா. லொகேஷன் வந்து எனக்கு தட்டாஞ்சாவடியில, பாண்டிச்சேரி தட்டாஞ்சாவடியில இந்தியன் ஆயிலுக்கு ஆப்போசிட்ல லொகேஷன் ஆயிருக்கு. வந்து ஆரம்பிக்கும் போது எவ்வளவு சேல்ஸ் ஆச்சு, இப்போ எவ்வளவு சேல்ஸ் போயிட்டு இருக்கு, இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு? ஆரம்பத்துல ஒரு 2 months 3 months வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த குவாலிட்டி, அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட் எல்லாமே பார்த்து நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு 3 month 4 monthல இருந்து எனக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. கம்பெனியோட சப்போர்ட் ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்கு? ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன டவுட் கேட்டாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ எண்டிங் வரைக்கும் இப்போ வரைக்கும் எனக்கு என்ன சப்போர்ட்னாலும் டக்கு உடனே பண்றாங்க. எந்த டிலேவுமே இல்லை, உடனே சப்போர்ட் பண்ணி கொடுத்துறாங்க, எதுனாலுமே கிளியர் பண்ணி கொடுத்துறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இப்போ வந்து நீங்க ஆரம்பிச்சு 2 years மேல ஆகுதுன்றீங்க. அப்போ எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க? நான் இப்போ 3 lakhs இன்வெஸ்ட் பண்ணேன். இன்னைக்கு பிரான்ச்சைஸோட ஃபீஸ் எல்லாமே சேர்த்து 3 lakhs ஆச்சு. ஹோல் செட்டப் இங்க வந்து ஒரு 2.5 கிட்ட எனக்கு இது ஆச்சு. டோட்டலா ஒரு 6 lakhs எனக்கு முடிஞ்சுச்சு. ஓகே, நீங்க உங்களோட ஆர்ஓ எடுக்கிறது எவ்வளவு நாள் ஆச்சு? எனக்கு ஒரு 8 to 10 months ஆச்சு ஆர்ஓ எடுக்கிறதுக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 2 months வந்து நம்ம கணக்கில் எடுக்கலனாலும் அதுக்கப்புறம்னா ஒரு 8 months நான் வந்து ஆர்ஓ ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஈஸியா எடுத்துட்டேன். வெரைட்டிஸ் வந்து அப்போ வந்து எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்கு, மக்கள் எதை அதிகம் விரும்பி குடிக்கிறாங்க? வெரைட்டிஸ் டீ வந்து எது அதிகமா போச்சுன்னா ஃபர்ஸ்ட் தம் டீ தான் எல்லாமே நிறைய ப்ரிஃபர் பண்ணாங்க. ஏன்னா அதுல வந்து இருக்கிற டேஸ்ட், அந்த அரோமா, அந்த இதெல்லாம் வந்து எல்லாரும் ப்ரிஃபர் பண்றது தம் டீ தான். ஆமா, தம் டீ தான் ப்ரிஃபர் பண்றாங்க. மத்த எந்த பிரான்ச்சைஸ்லயும் எந்த டீ ஷாப்லயும் இல்லாத அந்த டேஸ்ட் வந்து நம்ம இதுல இருக்கும். ஸோ குவாலிட்டி நல்லா இருக்கும், அந்த அதே மாதிரி டேஸ்ட் எல்லாமே கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் ப்ரிஃபர் பண்றது அந்த ஃப்ரூட் டீ, அதுக்கப்புறம் அந்த காஷ்மீரி டீ நல்லா அதிகமா போகும். காஷ்மீரி டீ, ஃப்ரூட் டீ, அதுல வந்து பர்டிகுலரா வந்து ரோஸ் டீ போகும், அதுக்கப்புறம் பான் டீ போகும், காஷ்மீரி டீ, இந்த மாதிரி டீ எல்லாம் நிறைய போகும். இது சப்ளை எப்படி இருக்கு, டக்கு நீங்க கேட்டவங்க கரெக்டா? ஆமா, சப்ளை எனக்கு வந்து மறுநாள் இன்னைக்கு ஆர்டர் போட்டேன் அப்படின்னா மறுநாள் எனக்கு வந்து சப்ளை கொடுத்துருவாங்க. சடனா இன்னைக்கு நான் மார்னிங் ஒரு 10 o'clock நான் வந்து ஆர்டர் கொடுக்குறேன் அப்படின்னா நான் பேமெண்ட் உடனே பண்ணிட்டேன்னா மறுநாள் எனக்கு ஈவினிங்குள்ள எனக்கு வந்து கையில வந்துடும். அவங்க வந்து 7 days சொல்லுவாங்க. 7 daysக்குள்ள எனக்கு வந்து முன்னாடியே சொல்லுவாங்க, அப்பதான் எங்களுக்கு வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் எல்லாமே கரெக்டா இருக்கும். ஆனா எனக்கு அதிகபட்சம் வந்து 2 நாள் தான் இருக்கு, அதுக்கு மேலாம் எனக்கு டிலே ஆனது இல்லை. டக்கு எனக்கு வந்து வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு பெர் டே எவ்வளவு சேல்ஸ் போயிட்டு இருக்கு? எனக்கு இப்போ ரீசெண்டா பெர் டே வந்து ஒரு 10 to 15 வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஆரம்பிக்கும் போது எவ்வளவு போச்சு? ஆரம்பிக்கும் போது 2000 3000 அந்த ரேஞ்ச் தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து 10 to 15 வரைக்கும் போயிட்டு இருக்கு. நம்பர் கவுண்ட்ல சொல்ல முடியுமா, எவ்வளவு வாக்கின்ஸ் உள்ள வராங்க, எவ்வளவு கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு வந்து அரௌண்ட் ஒரு 400 to 600 கஸ்டமர்ஸ் வந்து டெய்லி அட்டன் பண்றேன். டீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 500 டீஸ் வரைக்கும் எனக்கு போகும். அது போக ஸ்நாக்ஸ், அதாவது பிரெட் ஆம்லேட், மேகி, இது வந்து நான் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு இருக்கேன். ஸோ சமோசா, அதுக்கப்புறம் பப்ஸ், இதெல்லாம் எனக்கு போயிட்டு இருக்கு. பிஸ்கட்ஸ், கேக்ஸ் இதெல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாம் டோட்டல் பண்ணி பார்த்தோன்னா ஒரு 10 to 15 வரைக்கும் எனக்கு இது வந்துருக்கு. ஒரு மாசம் கன்ஃபார்மா எனக்கு இப்போ வரும். நீங்க எவ்வளவு அமௌண்ட்? ப்ராஃபிட் மட்டும் நம்ம சொன்னோம்னா எனக்கு 2.5 ல இருந்து 3 lakhs வரைக்கும் நம்ம ப்ராஃபிட் இருக்கும் பெர் மந்த். நம்ம டீ பெஞ்ச் எடுத்து நீங்க அப்செட் எல்லாம் ஆகல? இல்ல, அப்செட்லாம் நான் இது வரைக்கும் எதுவுமே நான் இது பண்ணது இல்ல. சோ சிங்கிள் ஹேண்டடா நீங்களே பாக்குறீங்களா? என்னோட ஒய்ஃப் இவங்களும் சேர்ந்து, நானும் அவங்களும் தான் சேர்ந்து இது பண்ணிட்டு இருக்கோம். சோ அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஃபுல் டே அவங்க நானும் இருக்கறனால அவங்க நல்லா இது பண்ணிட்டு இருக்காங்க. மேம், நீங்க டீ பெஞ்ச் பத்தி உங்களோட ஒபினியன் என்ன சொல்லுது? டீ பெஞ்ச் பிரான்சைஸை எடுத்ததுல இருந்து உங்களோட அனுபவம் எப்படி இருக்கு? இப்ப வரைக்கும் உங்க ஜர்னி என்ன அளவுக்கு, ஐ மீன் ஒரு அச்சீவ்மெண்ட்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, நாங்க இவ்வளவு அச்சீவ் பண்ணிருக்கோம், அப்படி நீங்க எதை சொல்வீங்க? ஃபர்ஸ்ட் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்புறம் தான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு இண்டஸ்ட்ரியில தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. எல்லாருமே பயப்படுற மாதிரி தான், ஃபர்ஸ்ட் சக்சஸ் ஆகுமா இல்லையா, மறுபடியும் ரிட்டர்னே ஜாபுக்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் பெனிஃபிட் நல்லா இருந்தப்போ இப்போ ஒர்க்கை குயிக் பண்ணிட்டு ஃபுல் டைமாவே ஷாப்பே பாக்குற மாதிரி ஆயிட்டு. இன்க்ரிமெண்ட் தான் இருக்கே தவிர டவுன்வெண்ட் எதுவுமே இல்ல, நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஓகே, எத்தனை மாசம் ஆச்சு உங்களுக்கு நமக்கு இந்த பிசினஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும்ன்ற அந்த ஒரு உறுதியான ஃபீல் வர எவ்வளவு நாள் ஆச்சு? 4 monthsலயே லக்
நல்லா போகுது பிக்கப் ஆகுது அப்படின்ட்டு நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. ஸோ அதே கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கண்டினியூ ஆயிட்டு அப்படி. சரி 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 சரி. உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த 4th மந்த்லயே தெரிஞ்சிச்சு இந்த பிசினஸ் வந்து நமக்கு நல்லா இன்னும் இதை எப்படி நம்ம இன்னும் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியால தான் இப்போ ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர குயிக் பண்ற மாதிரி அப்படிலாம் எதுவுமே அந்த ஐடியாக்கு நம்ம போற மாதிரி இல்ல. நல்லா போயிட்டு இருக்கு. வேற ஏதாவது பிரான்ச் எங்கேயாவது நம்ம பிரான்ச்சைஸ் எடுக்க ஐடியா இருக்கா? ஆமா, பாத்துட்டு இருக்கிறோம். பிரான்ச் ஒரு கூடிய சீக்கிரம் ஒரு 2 monthsல ஓபன் பண்ற மாதிரி இருக்கும். இன்னைக்கு 2.5 lakhs per month வந்து ப்ராஃபிட் சொல்லிருக்கீங்க. இது வந்து உங்களோட ஒர்க்கிங் இண்டஸ்ட்ரி நீங்க எடுக்கணும்னா எத்தனை வருஷம் நீங்க கஷ்டப்பட்டிருக்கணும்? அதெல்லாம் வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது. என்னோட வயசுக்கு இப்போ வந்து 27 ஆகுது. சோ நான் வந்து 2.5 வந்து பெர் மந்த் எடுக்கணும் அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 years நான் இருக்கிற அந்த செக்டார்ல எடுக்கணும்னா ஒரு 15 years ஆகும். நான் நினைச்சு கூட பார்க்கல நான் இவ்வளவு சீக்கிரமா வந்து ஒரு பெர் மந்த் வந்து என்னால 2.5 வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ட்டு. சோ எனக்கு இது ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு. ஷாப் பார்க்கும்போது வந்து ஆன் தி ரோட்ல இல்ல, உள்ள சர்வீஸ் ரோட்ல தான் இருக்கு. ஆமா, ஒரு கார்ல போறேன்னா வந்து டக்குன்னு நிறுத்தி குடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து சேல்ஸ் வந்து ஆன் தி ரோட்ல நடக்குதா இல்ல வந்து ரெகுலர் கஸ்டமர் லோக்கல் பீப்புள்ஸ் வந்து ரெகுலரா வராங்க? எனக்கு ஆன் தி ரோடும் நடக்குது. ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு நான் அதான் ஒன்னு பயந்தேன். என்ன ரீசன்னா எனக்கு இது ஷாப் வந்து சர்வீஸ் ரோட்ல இருக்கு, நம்ம எப்படி இது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்போதுமே நம்ம கடையில வந்து ஒரு 3 பேர் 4 பேர் எப்போதுமே இருப்பாங்க. ஸோ அதை பார்த்து தான் வர்றாங்க. அது போக நேம் போர்டு இருக்கும் நமக்கு அந்த ரோட்ல, நம்ம ஒரு நேம் போர்டு வச்சிருக்கிறோம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பா வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. அந்த ரோடு கஸ்டமரும் கண்டிப்பா நிறைய பேர் வராங்க, ரெகுலர் கஸ்டமர் நிறைய பேர் வராங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா பிரான்ச்சைஸ் எல்லாம் தேவையில்லை, நம்மளே ஒரு கடை செட்டப் பண்ணிக்கலாம், எதுக்கு அவங்க போய் ஒரு தேவையான ஒரு காசு கொடுத்துருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அப்படி ஒரு தனியா நம்மளே ஒரு ஷாப் பில்ட் பண்ணி நம்ம பிசினஸ் பண்றதுக்கும் ஒரு பிரான்ச்சைசி ஒரு ஃபெமிலியர் பிராண்ட் எடுத்து நம்ம பண்றதுக்கும் எப்படி வித்தியாசம் நீங்க ஃபீல் பண்றீங்க? இப்போ தனியா பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து அந்த ஃபீல்டுல வந்து நாலேஜ் இருக்கணும், ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். எனக்கு வந்து நான் இந்த ஃபீல்டுக்குள்ள வரும்போது எனக்கு வந்து ஜீரோ, இந்த நாலேஜ் வந்து எதுவுமே இருக்காது எனக்கு. ஸோ அது இப்போ ஒரு டீ போடுறேன்னா டீல வந்து எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கும், எவ்வளோ எம்எல் மிக்ஸ் பண்ணணும், சுகர் எவ்வளோ ஆட் பண்ணணும், ஸோ எந்த ஒரு நாலேஜுமே எனக்கு தெரியாது. ஸோ அந்த நாலேஜ் எல்லாம் தெரிஞ்சவங்க தனியா ஒரு ஷாப் வந்து ஓப்பன் பண்ணலாம். எனக்கு வந்து அது இல்லாதனால பிரான்ச்சைஸ் நம்ம எடுத்தோம், ஒரு தனி பிராண்ட் எடுத்தோம் அப்படின்னா அவங்க டாப் டு பாட்டம் A to Z எல்லா ஒரு எஸ்ஓபி எல்லாமே அவங்க பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து சப்போர்ட் நல்லா இருக்கும், அதே மாதிரி ட்ரைனிங் சப்போர்ட் நல்லா இருக்கும், லேபர் சப்போர்ட் எல்லாமே நல்லா பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நமக்கு எந்த ஒரு பயமும் இல்லை. நம்ம டேரக்டா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா போதும், டேரக்டா நம்ம எல்லா அமௌண்ட்டும் எப்படி சொல்றது அது ஈஸியா நம்ம வந்து அதுல வந்து ப்ராஃபிட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அக்கா உங்க பேர் என்ன? என் பேர் பிருந்தா. எத்தனை வருஷமா இங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? நான் வந்து பிப்ரவரி 10 வந்தா 2 வருஷம் ஆக போகுது. 2 வருஷமா இந்த டீ பெஞ்ச் அவுட்லெட்ல வேலை பாக்குறீங்களா? எத்தனை டீ போடுவீங்க ஒரு நாளைக்கு? ஃபர்ஸ்ட் எல்லாம் இங்க கஸ்டமர் வர கஷ்டமா இருந்தது. 5 ரூபான்னு ஃபர்ஸ்ட் போட்டு ஒரு 2 மாசமா. அதுக்கப்புறம் கஸ்டமர் பிடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 5 மாசத்துக்கு அப்புறம் கஸ்டமர் வந்துட்டாங்க. எல்லாருக்கும் இந்த டீ ரொம்ப பிடிச்சிருக்கு, தம் டீன்னு சொல்லுவேன். எல்லாரோட இந்த டீ பெஞ்ச்ல டீ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் டேஸ்ட் நல்லா இருக்கு, அதுவும் கம்மியா தரீங்க, 10 ரூபாய்க்கு விக்கிற விலைவாசிக்கு இந்த கடையில எல்லாமே கம்மியா தரீங்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்மர் ஸ்டாஃபும் ஃபுல்லா இங்கதான் வருவாங்க. டாக்டருங்க பக்கத்துல லோக்கலுங்க இங்க எல்லாமே வருவாங்க. அதே மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப நிறைய கஸ்டமர் நாங்க பிரெட் ஆம்லெட் போடுவோம், எக் மேகி, சீஸ் மேகி எல்லாமே போடுவோம், சமோசா எல்லாமே வருவோம், பப்ஸுங்க எல்லாம் சாப்பிட்டு இங்க எல்லாம் நிறைய பேர் எங்க கடையில் லெமன் டீ, சாக்லேட் காஃபி, காஷ்மீர் டீ, அடுத்தது மசாலா டீ, பான் டீ எல்லாமே போட்டு வந்தோம். எல்லாமே எல்லாரும் நல்லா இருக்காக்கா, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வர கஸ்டமர் எந்த ஒரு இதுவும் சொல்ல மாட்டோம். எல்லாருமே நல்லா இருக்காக்கா, நல்லா இருக்கா, நிறைய ஜாலியா பேசினா எல்லாருமே இங்கதான் வருவாங்க. டீ பெஞ்சு தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுவும் கிண்டல் பண்ணுவாங்க, என்னக்கா டீ இருக்கு டீ பெஞ்சே காணும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு போவாங்க. இங்க நல்லா சேல்ஸ் ஆகுது. இப்ப முன்னாட இப்ப ரொம்ப சேல்ஸ் ஆகுது. நல்லா ஜாலியா வருவாங்க, எல்லாரும் சாப்பிடுவாங்க. நாங்களும் அவங்க கஸ்டமரா பார்க்க மாட்டோம், நாங்களும் சோசியலா ஃப்ரெண்ட்ஸா பேசுவோம், எல்லாமே ஜாலியா இருந்துட்டு எல்லாம் சாப்பிடுவாங்க. இப்ப நிறைய கஸ்டமர் வர இப்ப ரொம்ப கஸ்டமர் வர ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க? ஆமா, நான் ரொம்ப பிஸி, எனக்கு நேரமே கிடையாது. வீட்டோட இங்கதான் நான் ரொம்ப பிஸி. இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்களும் டீ பெஞ்ச் பிரான்ச்சைஸ் எடுத்துருவீங்கல்ல? எடுப்போம், முயற்சி பண்ணணும். சரி சரி சரிங்க அக்கா.